அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம். 2025 ஆடி மாதம் சிம்ம ராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய் 2ஆம் இடமான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 7இல் ராகு, 8இல் சனி வக்ரகதியில், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆடி மாதம் 10ஆம் தேதி 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு செல்கிறார். 11ஆம் இடமான மிதுன ராசியில் குரு இருக்கிறார். ராசிக்கு 12இல் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். ராசியிலேயே 4, 9 கூடிய செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதால் செய்யக்கூடிய விஷயங்களை யோசித்து செய்தால் நிறைய தொந்தரவுகளை தவிர்க்கலாம். தாயாருக்குண்டான ஆரோக்கிய குறைபாட்டுக்கான செலவுகள் இருக்கும். ராசியிலேயே கேது இருப்பதால் நிறைய குழப்பங்கள் இருக்கும். சுய கௌரவத்திற்காகவும் வண்டி வாகனம் போன்ற விஷயங்களுக்காகவும் விரயம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகும்போது சகோதரர்களிடமும் உறவினர்களிடமும் பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். யோசிக்காமல் பொது இடங்களிலும் உறவினர்கள் மத்தியிலும் பேசிவிட்டால் அதனாலே தொந்தரவுகள் ஏற்படும், மரியாதை குறைவு ஏற்படும். உணவு விஷயத்தில் கவனமுடன் இல்லை என்றால் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகம். 7ஆம் இடத்தில் ராகு இருந்து செவ்வாயின் பார்வை பெறுவதால் மனைவியிடமும் வயதான பெண்களிடமும் உறவினர்களிடமும் மற்ற மனிதர்களிடமும் கவனமாக நடந்து கொண்டால் மறைமுக ஆதாயங்கள் இருக்கும். இல்லையென்றால் இவர்களாலே பிரச்சனைகளும் வரும். 6, 7 கூடிய சனி 8இல் வக்ரமாக நின்றிருப்பதால் உடல் சார்ந்த உபாதைகள் அடிக்கடி வந்து போகும். மற்றவர்களால் வரக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகளும் வரும். சனி வக்ரகதியில் இருப்பதால் அதை முன்கூட்டியே யோசித்து சரி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. சனிக்கு செவ்வாயின் பார்வை இருப்பதால் தேவையில்லாத அலைச்சலும் வீண் கோபமும் ஏற்படும். முடிந்தவரை பொறுமையாக இருந்தால் உடல் உபாதைகள் குறையும். 4, 10 கூடிய சுக்கிரன் மாதத்தின் முதல் 10 நாட்கள் 10ஆம் இடத்திலேயே வலுவாக இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்தது போல செயல்கள் நடக்கும். ஆடி 10ஆம் தேதிக்கு மேல் 11ஆம் இடமான மிதுனத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும்போது மனைவியாலும் உறவினர்களாலும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். உறவினர்கள் சேர்க்கை உண்டாகும். குழந்தைகளாலும் உறவினர்களாலும் இந்த மாதம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். கவனத்துடன் இருந்தால் நிறைய தொல்லைகளிலிருந்து விலகி வரலாம். கவனம் இல்லாமல் இருந்தால் 40% நற்பலன்களும் 60% விரும்பாத பலன்களும் நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தற்போது ஜாதகத்தில் நடக்கும் தசாபுத்தியையும் ஆராய்ந்து பார்த்தால் எந்தெந்த பலன்கள் அதிகமாக நடைபெறும் என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.